ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசலாம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆனி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள், சிறப்புகள் இதெல்லாம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் 11ஆம் இடத்துல இருக்காரு. பொதுவாகவே ஒளி கிரகமான சூரியனும் சந்திரனும் 11ஆம் இடத்துல இருக்கிறதும் 2ஆம் இடத்துல இருக்கிறதும் ரொம்ப சிறப்பு. 11ல் சூரியன் இருக்கிறது கோடி தோஷ நிவர்த்தி. பொதுவாகவே அஷ்டமத்து சனி அப்படிங்கிறனால நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. அது போக ராகு கேது, இந்த கேது உங்களோட ராசியிலே இருக்குது. அதனால் டென்ஷன் இருப்பீங்க. மனசு ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கும். ஆனால் சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கும்போது எதுக்குமே பதட்டமாக தேவையில்லை. கோடி தோஷம் நிவர்த்தி அப்படின்னால எந்த தோஷமும் வேலை செய்யாது இந்த மாதம் உங்களுக்கு. அது எந்த தோஷம்னாலும் சரி, அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, ராகு கேதுவாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு மாதத்துக்கு அவங்க அப்படியே என்ன எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே இருப்பாங்க. சூரியன் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 11ல் தான் இருக்க போகிறாரு. அதனால் பிரச்சனையே இல்லை. குருவும் 11ல் இருக்குது, புதனும் 11ல் இருக்குது. சூரியன் புதன் சேர்ந்தாலே நிபுணத்துவ யோகம்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் குருவும் புதனும் சேர்ந்தால் நல்ல புத்தி சாதுரியத்தோட நல்ல திறமைசாலியாக சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய தன்மைகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பொதுவாகவே சிம்மராசின்னு அப்படி தான் நீங்கள் செயல்படுவீங்க. நல்ல சாமர்த்தியமான ஆள் தான் சிம்மராசி. ஆனால் இந்த மாதம் கூடுதலாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. சுக்கிரன் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய நபர், அனைவராலும் விரும்பப்படக்கூடிய நபராக இந்த மாதம் நீங்கள் மாறிடுவீங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் மாற போகிறீங்க. பொதுவாக இந்த மாதம் சுக்கிரன் உங்களுக்கு 9ல் இருக்கனால பொதுவாகவே உங்களுக்கு இயற்கையாகவே பப்ளிசிட்டி கிடச்சிட போகுது. அது இல்லாமல் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது. நீங்கள் இந்த கேது இருக்கனால மனசில் நிறைய குழப்பங்கள், இனம் புரிய கவலைகள் இருக்கும். அதை எடுத்து என்ன செய்யணும், ஓரமாக வச்சிடணும். ஓகேங்களா? பதட்டப்படாமல் செய்யணும். பதறிய காரியம் சிதறி போகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் எந்த காரியத்தையுமே பதறாமல் சிதறாமல் செய்யுங்க. யோசித்து செய்யுங்க. நீங்கள் இந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா, பொதுவாக சிம்மராசிக்காரங்க அட்வைஸை கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அட்வைஸை கேட்டு தான் ஆகணும். என்னென்னா, யார்கிட்டையுமே ஈகோ பார்க்காதீங்க. சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே யார்கிட்டையுமே ஈகோ அப்படிங்கிறத விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கணுன்னா கேளுங்க. அவங்க உங்களைய பழித்தாலோ சொன்னாலோ இல்லை கஷ்டப்படுத்தினாலோ பரவாயில்ல, டேக் இட் ஈஸியாக கடந்து போயிருங்க. இதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க. நம்மளுடைய கர்மா கழியுதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது மாதிரி தான் நினச்சி நீங்கள் இந்த 1.5 வருஷத்தை ஓட்டி ஆகணும். ஏன்னா கேது இருக்கார் இல்லையா? ஆனால் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான பலன்கள். நிறைய பேருக்கு மாற்றம், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிறது, அது எல்லாமே இந்த மாதம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மாதம் ஆனி மாதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு தொடக்க புள்ளியாக மாறுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையை, லைஃப்பை மாற்ற போகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. குருவும் 11ல், புதனும் 11 கூடையவர் 11ல் ஆட்சி பெற்றிருக்காரு. லாபஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் மட்டும் இல்லை, குரு சூரியன் எல்லாமே சேர்ந்துருக்கு. அப்படின்னு என்னென்னா, உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே ஈடேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. நிறைய நன்மைகள், சிறப்புகள் இது எல்லாம் தான். நீங்கள் என்ன விருப்பப்பட்டாலும் சரி அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலுமே காரிய தடையெல்லாம் விலகி காரிய சித்தி ஏற்படும். எந்த காரியத்தை தொட்டாலும் சக்ஸஸ் தான். நீங்கள் இவ்வளோ நாளாக நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, அது ஃபெயிலியராக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. அது போக செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கார். நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 4 குடைவரும் அவர் தான், 9 குடைவரும் அவர் தான். ஸோ 4, 9 குடைவர் ராஜ யோகத்தை கொடுப்பார் உங்களுக்கு செவ்வாய். அவர் உங்களுடைய ராசியில் கேதுவோடு சேர்ந்துருக்காரு. அப்போ நிறைய பேருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், பாக்கியஸ்தானாதிபதியும் அவரேங்கிறதுனால நிறைய சகலவித சௌபாக்கியங்களும் கிடைக்கும். செவ்வாயும் கேதும் சேர்ந்திருக்கும் போது கோவப்படுற மாதிரி இருக்கும். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க யார்கிட்டையும் அட்வைஸ் கேட்க மாட்டாங்க. தான் எடுத்த முடிவு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய நபராக இருப்பீங்க. அட்வைஸ் கேட்குறது என்னமோ அவங்களுக்கு பிடிக்காத ஒன்றா இருக்குது. அதே மாதிரி தான் அப்படிங்கக்கூடிய அந்த இது இருக்கும். அதை எல்லாமே கொஞ்சம் தளர்த்திக்கங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குவாலிட்டியை மாற்றிட்டிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் யோகமாக மாறிடும்.
அதே மாரி தலைமை பண்பு இதெல்லாம் இயற்கையாவே உங்களுக்கு இருக்கு. இந்த அதாவது கேது இருக்கும்போது என்னன்னா, இந்த விஷயங்கள கொஞ்சம் நீங்க விட்டு குடுத்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக மாறிரும். பொதுவாவே நீங்க வளரக்கூடிய மாதம். அதே மாரி நீங்க நெறைய முன்னேற்றம், காசு பணம் சம்பாரிக்கிறது இதெல்லாம் இந்த மாசத்துல நடக்கப்போது. ஒரு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு கைக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு நெறைய பேருக்கு. முக்கியமா வந்து ராகு திசை நடக்கிறவங்களுக்கு, அதே மாரி குரு திசை நடக்கிறவங்களோ, அல்லது குரு புத்தி நடக்கிறவங்களோ, இந்த மாரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாரி அதுவும் முக்கியமா குரு வந்து 11லயே உங்களுக்கு வந்திருக்கனால, மிகப்பெரிய லெவல்ல யோகம் தான். தொழில் மூலியமா நல்ல லாபத்த சம்பாரிக்கலாங்க. தொழில் ஸ்தான அதிபதி வந்து உங்களுக்கு சுக்கிரன் வந்து 9ல இருக்காரு. தொழில் மூலியமா நல்ல லாபத்த சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தர்மகர்மாதி யோகம் அப்படின்னு சொல்றது இந்த மாசம் இருக்கு. ஓகேங்களா? 10 கூடையவர் 9ல போயிருக்காரு. அப்ப அது தர்மகர்மாதிபதி யோகம் தான். அந்த யோகம் இருக்கனால தொழில் முழுவதும் இந்த மாதம் முழுவதுமே நல்ல வருமானத்தையும், நல்ல லாபத்தையும் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கு கூடுதலான சிறப்பான பலன்கள் உண்டு. நல்ல லாபம், மிகப்பெரிய லெவல்ல இவ்வளோ நாளா பையர் கிடைக்கலனாலும், இந்த டைம்ல உங்களுக்கு பையர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. அதே மாரி 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 6 குடைவர் சனி. அவரு வந்து அஷ்டமத்தில போய் இருக்காரு. உத்தியோகத்தில இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனா உத்தியோகத்தில திடீர்னு ஒரு ப்ரமோஷன். கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்பு. 6 குடையவர் 8ல, அஷ்டமாதிபதி 11ல. அப்ப கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவோம்ல, அந்த மாரி ப்ரமோஷனுக்கு உங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க. உங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு ஒரு ப்ரமோஷன் வர வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஒருத்தரு ஒரு பிரச்சனை, லஞ்ச லாவண்யங்கள்ல சிக்கியோ, இல்ல வேற எதுனாலயோ என்ன ஆயிடுறாரு, அவரு மாட்டி அவரோடது வந்து கீழ இறக்கிர்றாங்க. இன்னொருத்தரு டெத் ஆயிர்றாரு. இந்த மாதிரி மத்தவங்களுக்கு வரக்கூடியது திடீர்னு ஒரு ஜாக்பாட் மாரி உங்களுக்கு வந்து அது மூலியமா நீங்க லாபம் அடைஞ்சுக்குவீங்க. அது மூலியமா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். 2 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடியது முன்னாடியே வந்தா எவ்வளோ நல்லது. அந்த மாரி ஒரு அமைப்பு திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அதே மாரி நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். நீங்க நெனச்ச இடத்துல போய் வேலை பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர் தான். ஆனா அஷ்டமாதிபதியும் குருவா ஆகுறாரு. 5 குடையவரும் குருவாகுறாரு. 11ல இருக்காரு. கையெழுத்து போடக்கூடியது, இது மாரி சில டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், செக்கு இந்த மாரி விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தப்பட்டு பிரச்சனைகள் வராம பார்த்து நீங்க நிறுத்தி நிதானமா செய்யுங்க. முக்கியமா லஞ்ச லாவணியங்கள ரொம்ப கவனமா கையாளுங்க. ஒரு சில இடத்துல லஞ்சம் வாங்கணுங்கிற கட்டாயம் இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு இருக்கும். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருந்தாலுமே, உங்கனால முடியல, உங்களுக்கு இது தர்மத்துக்கு புறம்பானதுன்னு தோணுச்சுன்னா, லீவ் போட்டுட்டு வந்துருங்க. ஏதாவது ஒரு காரியம் சொல்லிட்டு நீங்க வந்துருங்க. இல்லைன்னா நீங்க சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சிம்ம ராசிக்கு பொதுவாவே மத்தவங்க உங்களை மாட்டி விடுறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில இருக்கனால ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். அதே மாரி ஓவரா வந்து அரசியல் அரசாங்க துறையில இருக்கவங்க ஓவரா வந்து லஞ்ச லாவணியங்கள்ல ஈடுபடுறத தவிர்த்துக்கிறது தான் நல்லது. உங்களுடைய ஒர்க்கு, உங்களுடைய சேலரி இந்த மாரி விஷயங்கள இப்போ ஹேண்டில் பண்ணுங்க. ஃப்யூச்சர்ல உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கு. ஏன்னா ராசியில கேது இருக்காரு, அஷ்டமத்தில சனி இருக்காரு, பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால நேர்மையா நடக்கும் பட்சத்தில் எந்த வித பிரச்சனைக்கும் நீங்க ஆளாக மாட்டீங்க. இது 100% உண்மை. செவ்வாய் உங்களுடைய ராசியில இருக்கனால நல்ல யோகங்களும், நல்ல பிராப்தங்களும் இருக்கும். முருகன் வழிபாடு பண்ணுங்க. பொதுவா கோவப்படாதீங்க. உங்களுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும். பிபி, சுகர் இந்த மாரி முக்கியமா இரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். பிளட் பிரஷரோ அல்லது பிளட் கொலஸ்ட்ராலோ இந்த மாரி வர்றது, ஹெச்பி லெவல் லோ ஆகுறது, இந்த மாரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசு வந்து உங்களுக்கு ஆழ்ந்து டிப்ரஷன் ஆகுறதுக்கு உண்டான மாதம் இந்த மாதமா இருக்குங்க. செவ்வாய் உங்களுடைய ராசியில இருக்கனால மன அழுத்தம் நெறையாகும். அதனால உடல்நிலை பாதிப்புகளுக்கு உள்ளாகும். அதனால கவனமாக இருக்கணும். முக்கியமா வண்டி வாகனங்கள்ல ஓட்டும்போது 4 குடைவர் செவ்வாய் தான் கேதுவோட சேர்றாரு. சனி வந்து பார்க்குறாரு. சனிய வந்து செவ்வா பார்க்குறாரு. அதனால நீங்க கரெக்ட்டா போவீங்க. ஆனா ஆப்போசிட்ல வரவங்க ட்ரிங்க்ஸ போட்டு வண்டிய உலட்டுனா, நீங்களும் உலட்டி விழுந்து, அதனால ரத்த காயம் ஆயி இந்த மாரி ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. நீங்க ஏதோ ஒரு நினைப்புல வண்டியில போயிட்டுருக்கும்போது நாய் குறுக்கால வரக்கூடாதுல்ல, அதுக்கு தான் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்றேன். செவ்வரளி பூ போட்டு கால பைரவர வழிபாடு பண்ணுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். தாயாருக்கு ஒரு அறுவை சிகிச்சை
சிகிச்சையோ அல்லது சர்ஜரி கண்டமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. படிப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் இருக்குது. படித்தோடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது. நிறைய பேருக்கு வேலை மாற்றம், வேறு இடத்துல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது, மூவ் ஆகிறது, இதெல்லாம் நடக்கும். நினச்ச இடத்துல வேலை கிடைக்கிறது, ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளியூர் போகிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். படிப்பில் நல்ல மாற்றம், நல்ல புத்தி கூர்மை, படிக்கக்கூடிய ஆர்வம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். செவ்வாய் கேது சேர்ந்திருக்கனால பல்லு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் மருத்துவரை ஆலோசிக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை இம்மீடியட்டாக டாக்டரை கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்குது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமையாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் புரிஞ்சுக்கணும். தேவையில்லாத மன அழுத்தங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 5ஆம் இடத்தை புதனும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குது, சூரியனும் பார்க்குது. இதில் என்னென்னா நல்லதும் நடக்கும், அதே நேரத்தில் ஈகோவும் கிளாஸ் ஆகும். அதனால பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருக்கணும். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு காதல்னால ஒரு மன அழுத்தமோ அல்லது தீராத அவமானமோ எப்போவுமே உண்டுங்க. 5 குடைவரை 8 குடைவராக வராரா, அதனால் முக்கியமாக பண பிரச்சனை தான் பிரதானமாக இருக்கும் அங்கே. நீ என்னோடய ஸ்டேட்டஸ்க்கு சரியில்லாமல் இருக்க அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. திடீர் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது, லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது, அதாவது மாற்று மதத்தினரையோ அல்லது அதர் கம்யூனிட்டி சார்ந்த பீப்புளையோ மேரேஜ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குருபலமும் இருக்கனால பெற்றோர்களுடைய நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருமண பிராப்தம் இருக்குது இந்த மாதம். அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு கட்டாயம் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. சிம்மராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் மனசு பாதிப்புகள் வரதுக்கு உண்டானது இருக்குது. பொதுவாகவே நீங்கள் சேட் பண்ணுறது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. சுக்கிரன் பாதகஸ்தானத்தில் இருக்கார், 3 குடையவர், கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் அவர் தான். அதனால் அதில் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்குங்க. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரவும், இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது கட்டாயம் நடக்கும். உங்களுக்கு இந்த மாதம் நிறைய சிறப்பான பலன்கள் இருக்குது. 3 குடையர் 9ல் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், ஒரு இன்டர்ன்ஷிப் போங்க, அங்கே வேலை கிடச்சிரும். இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நல்ல ஜாப் உங்களுக்கு தேடி வரப்போகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது. செவ்வாயும் உங்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் இருக்கார். அது பொதுவாகவே நீங்கள் எங்கே போனாலும் உங்களையே எல்லாத்துக்கும் பிடிச்சிரும். அந்த மாதிரி அமைப்பு இந்த மாதம் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். 9ல் இருந்தாலே அனைவராலும் ஈர்க்கப்படக்கூடிய நபர், அனைவராலும் விரும்பப்படக்கூடிய நபராக மாறிடுவாங்க. அதனால தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். அது போக ஆசை அபிலாசயங்களை குறிக்கக்கூடியது, லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியது ஸ்தானங்கள் ரொம்ப வலுப்பெற்றிருக்கு. உங்களுக்கு 2 குடையவர் 11ல் ஆட்சி பெற்றிருக்காரு. நல்ல வருமானம், காசு பணம் மிகப்பெரிய லெவலில் வரப்போகுது. திடீர்னு லாட்ரி புதையல் அடிக்கிறதுக்கு உண்டான யோகம் கூட உங்களுக்கு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல மிகப்பெரிய வளர்ச்சி தான். கட்சி தலைமையிடமே ஒரு நல்ல உங்களுடைய உழைப்புகளை பாராட்டி, உங்களோட சேவைகள், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை பாராட்டி ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீடியாக்கள் திடீர்னு பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாயும் கேதும் சேர்ந்திருக்கனால கோவத்தை தவிர்த்துருங்க. தேவையில்லாமல் பேச்சுக்கள், அது நெகட்டிவான பப்ளிசிட்டியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியாது, அதனால் ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால் ரொம்ப அமைதியாக இருக்கணும். பாசிட்டிவாக பேசி கொண்டு வாங்க. கோவம் ஏற்படுத்துறதுக்குன்னே சில நபர்கள் வருவாங்க, அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது. பொதுவாக பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. வீடு கட்டக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடியதெல்லாம் இருக்குது. புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, ஆசை எண்ணங்கள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு தீராத ஒரு ஆசை இருக்குன்னா அதை நிறைவேறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கணவர் கூட வண்டியில் போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக வேண்டாம், ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்கணும். கணவரை கோவப்படுத்தாமல் இந்த மாதம் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவியிடையே ஒருவரை ஒருவர் பேசி புரிஞ்சு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கிறதும் அனுசரித்து செல்றதும் இந்த மாதம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. செவ்வாய் கேது சேர்ந்திருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பல்லு சம்மந்தப்பட்டது, கால், எலும்பு, மஜ்ஜை, இரத்த நாளங்கள், இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை தாண்டி வேறு எந்த நெகட்டிவுமே இந்த சிம்ம ராசிக்கு இல்லை. பொதுவாக சிம்ம ராசிக்கு நல்ல காசு பணம் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. கலைத்துறைக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் யோகமும் ஜாக்பாட்டும் இருக்குது. ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும் போது மிகப்பெரிய லெவலில் யோகமாக உங்களுக்கு மாறும். மிகப்பெரிய லெவலில் பிரபலியமாகிறது, அவார்டு கிடைக்கிறது,
பாராட்டுகள் கிடைக்கிறது, நல்ல இன்கம் வர்றது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.